அப்பாவுடைய எண்ணம் மகன் மேலே இருந்துச்சியா. அதை எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அவன் சொல்லிட்டு வர்றான், குற்ற உணர்வு வந்துருச்சு. தகப்பனே, உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன் என்று சொல்லி திருமணம் எடுத்து போகிறான். ஆனால் வாதம் என்ன சொல்லுது? அப்பா தூரத்தில் அவனை கண்டு. அப்போ அப்பா டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கு, எப்படா வருவான், எப்படா வருவான், எப்படா வருவான், எப்படா வருவான். ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போனால் நீங்களாம் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா? இல்லை படுத்து தூக்கிட்டு, எப்பா நீயே ஏம்மா எனக்கு தூக்கம் வருது, நீயே சாப்பாடு போட்டு நீயே சாப்பிட்டுட்டு, அவன் களைச்சி போய் வர்றான். இவனே சாப்பாடை போட்டு இவனே சாப்பிட்டு இவர் துண்டை தட்டி பேச கீழே படுத்துக்குவான், கூட படுக்க மாட்டான். மனைவிகளே, உங்கள் புருஷர்கள் உங்கள் தலை. கிறிஸ்து நம்முடைய சபையாரே, கிறிஸ்து நம்முடைய தலையாய் இருக்கிறார். தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள மலர்கிறோம். அப்பா தூரத்திலே கண்டு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் செஞ்சு, கட்டி பிடிச்சி முத்தம் செஞ்சு சொல்கிறான். அப்பா சொல்கிறான், இவன் மறிச்சான், திரும்ப இவன் எதில் மறிச்சான்? இங்கே மறிச்சான். இவன் சாகலைங்க, இவன் ஆவியில் மறிச்சிட்டான், அப்பாவுடைய உறவில் மறிச்சிட்டான். இவன் மறிச்சிட்டான், திரும்ப இப்போ பிழைச்சிட்டான். அவனை பிழைக்க வச்சது அப்பாவுடைய அன்பு. திரும்ப பிழைச்சிட்டான். இவனோடு கூட நம்ம எல்லாம் வாங்கடா, எல்லாம் வாங்க, சர்வெண்டெல்லாம் வாங்க, எல்லாம் சந்தோஷப்படுவான். அடிங்கடா, கன்று குட்டி தான் ஃபேமஸ். கன்று அடிங்க. ஆபிரகாம் கன்று அடித்து தான் 3 தூதர்களுக்கு கன்று, 3 தூதர்களுக்கு 3 கன்று பால் கட்டி எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறான். கன்று அடிச்சு வாங்க, சந்தோஷப்படுவோம், நடன கழிப்பு எல்லாம். ஆமென். புத்தி தெளிந்தது, புத்தி தெளிய வைத்தார். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு செய்தி, ஆவியானவர் உங்களுக்கு புத்தியையும் தெளிவையும் உங்களுக்கு இந்த பகுதியிலே கொடுப்பாரா?